நான் ஒன்றை சொல்லிவிட்டு சகாயம் வேறு பேச வேண்டும், அவர் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த அரசு எப்படி நடக்கிறது என்பதற்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இதை நம்முடைய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார். PM ஸ்ரீ மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் 200 கோடி ரூபாய் அவர்கள் தர மறுக்கிறார்கள், அதனாலே வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது. 48,000 கோடி கல்வி இலாக்காவில் வரவு செலவு நடக்கிறது. இந்த 200 கோடியை மத்திய அரசாங்கம் அவன் இந்தியை கற்பித்தால் தருகிறேன் என்று சொல்கிறான். அவன் வைத்திருக்கிற திட்டம் அது நவோதயா திட்டம், கேந்திராலயா திட்டம் போல் அவன் ஒரு PM ஸ்ரீ திட்டம் வைத்திருக்கிறான். போடா நவோதயா வேண்டாம் கேந்திராலயா வேண்டாம் என்று தூக்கி எறிந்தது போல் உங்கள்கிட்ட PM ஸ்ரீ ஃபண்டு வேண்டாம் போடா, உங்கள்கிட்ட இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்ல வேண்டியதானே. ஆகா பாருங்கள், ஒரு 200 கோடி ரூபாய் தராதினால் எங்களுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை. 48,000 கோடி வரவு செலவு நடக்கிறது, அதில் 200 கோடி இல்லாததால் என்ன சம்பளம் நின்று விட்டது என்று எனக்கு புரியவில்லை. நான் நினைத்தேன், ஒரு ஊரில் ஒரு செட்டியார் இருந்தார், ரொம்ப பெரும் வசதியுடையவர். அந்த காலத்தில் கண்ணக்கோல் வைப்பது வழக்கம், மன்னர்கள் காலம். ஆகவே ஒரு திருடன் ரொம்ப நாளாக கவனித்து கொண்டிருந்தான். ஒரு தடவை ஒரு வீட்டில் கண்ணக்கோல் போட்டு அடித்தால் அதோடு நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று முடிவு செய்து செட்டியார் வீட்டை குறிவைத்தான். வெகு நாளாக போக வர நோட்டம் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு அமாவாசை இருட்டன்றைக்கு நாம் இந்த கண்ணக்கோலை அங்கே வைப்பது என்று சொல்லி, கண்ணக்கோல் என்பது செவரை தோண்டி உள்ளே நுழைவது. அந்த காலத்து சுவர்கள் அப்படித்தான். ஆகவே ஒரு பக்கம் தோண்டி ஒரு ஆள் உள்ளே நுழைந்து விடலாம் வைப்பது என்று முடிவு செய்தான். ஒரு அமாவாசை இரவு வந்தது, கும்மிருட்டாக இருந்தது. ஆள்களை கூட்டிக் கொண்டு வந்தான். வந்து கண்ணக்கோல் வைத்தான். இவன் உள்ளே அதை தோண்டி விட்டு, சுவரை தோண்டி விட்டு இவன் உள்ளே நுழைந்து விட்டான். செட்டியாருக்கு தெரியாது, தூங்கி கொண்டிருந்தார். இவன் உள்ளே நுழைந்தவுடன் இவன் தோண்டியதை தாங்கவில்லை அந்த மண் சுவர். பொதுக்கென்று அந்த சுவரே விழுந்து திருடன் செத்து போய்விட்டான். அவனால் வெளியே வர முடியவில்லை. பூரா மணலும் அவன் மீது கல் எல்லாம் கொட்டி செத்து போய்விட்டான். மறுநாள் காலையில் மனைவி பார்த்தாள், இந்நேரம் வந்திருப்பானே, ஏன் நம்முடைய ஆள் வரவில்லை என்று சொல்லி கள்ளனுடைய மனைவி உடனே என்ன செய்தாள், ஆஹா என்ன என்று பார்த்து வருவோம் என்று ஆளை அனுப்பினாள். இவளும் போனாள். கடைசியில் சுவர் கொட்டி விழுந்து செத்து போனான் என்ற செய்தி இவளுக்கு தெரிய வந்தது. நாட்டை ஆளுகிற மன்னன் நம்முடைய காலத்தை போல, இது ஜனநாயகம், அது மன்னராட்சி, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஆட்சியாளர்களின் தன்மையில் ஒரு மாறுதலும் இல்லை. அதனாலே அவள் நேர மன்னனிடம் போனாள். மன்னரே, என்னுடைய கணவன் செட்டியார் வீட்டில் செத்து கிடக்கிறான், செட்டியார் கொன்று விட்டார் என்று சொன்னான். மன்னன் அவ்வளவு தெளிவானவன். உடனே கூட்டிக் கொண்டு வா அந்த செட்டியாரை என்று சொன்னான். எப்படி விழுந்தான், என்ன மண்ணு கூட்டியது, எப்படி மண்ணு கூட்டியது, இவனுக்கு இங்கே என்ன வேலை, இதெல்லாம் கேட்கவில்லை மன்னன். அவ்வளவு தெளிவானவர்கள் மன்னராட்சியில் இருந்திருக்கிறார்கள், நம்ம மக்களாட்சியில் இருக்கிறார்கள். அதனாலே கூட்டிக் கொண்டு வர சொன்னார். செட்டியார் போனார். ஆகா, படு முட்டாளாக இருக்கிறான் மன்னன், இவனுடைய போக்குப்படி போனால்தான் நாம் தப்பிக்க முடியும். ஏங்க, அவன் திருட வந்திருக்கான், கண்ணக்கோல் வைத்தான், கல்லும் மண்ணும் மூடி இறந்து போனான் என்று சொன்னால் மன்னனுக்கு விளங்காது. அதனால் அவன் போக்கிலேயே போவோம் என்று முடிவு செய்து அவர் சொன்னார், ஐயா, இந்த சுவர் இடிந்து விழுந்து செத்து போய்விட்டான். அந்த சுவர் இடிந்து விழுந்து செத்ததுக்கு யார் காரணம்? இந்த கொத்தன். இவன் ரொம்ப மோசமான கொத்தனாக இருந்திருக்கிறான். அதனாலே தான் கல்லும் மண்ணும் இடிந்து விழுந்து செத்து போனான். இதற்கு நான் பொறுப்பில்லை, கொத்தனை கேளுங்கள் என்றான். அப்படி சொல், டேய் கொத்தனை கூட்டிக் கொண்டு வாடா என்றான் மன்னன். அவ்வளவு தெளிவு அவன். கொத்தனை கூட்டிக் கொண்டு வா. கொத்தன் வந்தான். அவன் பார்த்தான், செட்டியார் வெளியில் போனால் தான் நமக்கு சரியாக வரும் என்று சொல்லி முடிவெடுத்து அவன் சொன்னான், நான் பூசுவது மட்டும்தான் என்னுடைய வேலை, இந்த கலவையில் தப்பு நடந்துருச்சு, கலவை தொதுபுதுன்னு இருந்ததுனால தான் இது இடிஞ்சு விழுந்துருச்சு, அதனால் நம்ம சித்தாள் தப்பு தான் இது என்று சொன்னான். உடனே சித்தாளை கூப்பிட்டு அந்த பெண்மணி அவளை கூப்பிட்டு என்ன ஆனிச்சு. அவள் பார்த்தா, ஐயா, நான் ஒரு பானை வாங்குவேன் எங்களுடைய கட்டட வேலைக்கு. அந்த பானை புதிதாக வாங்கினோம், எப்பொழுதும் சின்ன வாயாக இருக்கும்,
தண்ணீரை நாங்கள் ஊற்றுகிறோது அளவாக விழுகும். இந்த தடவை நம்முடைய மண்பாண்டம் செய்கின்றவன் பெரிய அகண்ட வாயாக வைத்து தந்து விட்டான். அதனாலே அதிக தண்ணீர் ஊற்றி விட்டது. நான் பொறுப்பில்லை, இவன் ஒழுங்காக எப்பொழுதும் போல் தந்திருந்தால் அவன்தான் பொறுப்பு என்று சொன்னாள். உடனே அவனை கூப்பிட்டார்கள். எல்லாம் ஒரே முடிவுக்கு வந்துட்டான். இதே போக்கில் தான் போகணும் இந்த மன்னன்ட்டு, இல்லாவிட்டால் சாக வேண்டியதான் முடிவுக்கு வந்து அவன் சொன்னான், ஐயா நான் எப்பொழுதும் ஞாபகமாக மண்ணை பிசைந்து பானை வணைவேன். அப்படி வணைந்து கொண்டிருக்கிறது இந்த ஊர் தாசி அது வழியாக நடந்து போனாள். நான் அவளை பார்த்து கொண்டே வாயை அகலமாக வைத்து விட்டேன். அவள் தழுக்கு தழுக்கு என்று நடந்து போனதால் இது நடந்தது. அவள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நம்முடைய கவனத்தை கவராமல் போயிருந்தால் இது நடந்திருக்காது. உடனே மன்னன் அவளை கூட்டிக் கொண்டு வர சொல்லிவிட்டான். அவள் போனாள். ஆகா, ரொம்ப கதை மோசமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவள், நான் பொற்கொள் என்று நகை கொடுத்த போயிருந்தேன். நான் எப்பவும் வீதியில் வருவதே இல்லை பகலில். ஏனென்றால் இப்படி ஆளுகள் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடக்குங்கிறதுனால நான் ராத்திரியில் தான் வருவேன், பகலில் வருவதே இல்லை. அன்றைக்கி ரொம்ப அவசரம். அந்த பொற்கொள்ளங்கிட்ட போய் எனக்கு நகை செய்ய கொடுத்தேன். ஏண்டா 3 மாதம் ஆச்சுன்னு கேட்பதற்காக நான் போனேன். அவன் சுணக்காமல் இருந்திருந்தால், நேரத்தோடு எனக்கு அந்த நகையை செய்திருந்தால் நான் வெளியே போக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது, என்னுடைய பானை அகன்றிருக்காது அப்படின்னு சொன்னான். உடனே பொற்கொள்ளனை கூப்பிட்டார்கள். ஐயா, இவன்கிட்ட தான் முதல்ல ஆர்டர் வாங்கினேன், செய்வதற்காகத்தான் இருந்தேன். நீங்கள் அந்த புறத்தில் ஒரு அவள் வந்து எனக்கு உத்தரவு போட்டு உடனே எனக்கு இன்னைக்குள்ள நகையை கொண்டு வரலைன்னா உனக்கு கழுத்து போயிரும்ட்டா. அதுக்காக போங்கடா, வழக்கை தள்ளுபடி போங்கடான். அந்த மாதிரி ஒரு ஆட்சியில் சொல்கிறான் பாருங்க, 200 கோடி ரூபா மைய அரசிலிருந்து கல்வித்தொகை தரவில்லையாம். அதனாலே 48,000 கோடி புழங்குகிற கல்வித்துறையில் வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியவில்லையாம். பாருங்க, பானை வாய் அகன்றதுக்கு இந்த பொம்பளை போனது காரணங்கிறது மாதிரியாகவே இருக்கிறதா? இதுதான் இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் நம்முடைய சகாயம் இல்லாமல் இருந்தது ரொம்ப நல்லது. தாங்க முடியாது. முன்பு இருந்தே விட கடைசியிலே அவருக்கு ஏதோ கர்த்தருடைய அருள் இருந்ததினாலே அவர் வெளியே வந்து விட்டார். ஆகவே இந்த அதிகார வர்க்கத்தில் இதுபோல் ரொம்ப அருமையாக ஆகிவிட்டார்கள். அதிகார வர்க்கம் தப்பு செய்யும் என்று சொல்லி பத்திரிகை துறையை வல்லபாய் பட்டேல் வளமாக வைக்கிறார். இவர்கள் 2 பேரும் தப்பு செய்தால் பத்திரிகை துறை இதை வெளிப்படுத்தி மக்களிடம் விழிப்பை உண்டாக்க வேண்டும் என்று. எந்த பத்திரிகை துறையும் விழிப்பு உண்டாக்குவதில்லை, எல்லாம் விளம்பரம். ஒரு வார பத்திரிகையில் பார்த்தீர்களேனால் நம்முடைய உதவி முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு 32 பக்கம் விளம்பரம் இருக்கிறது. இவன் என்ன எழுதுவான் இந்த அரசாங்கத்தை பற்றி? ஆக விளம்பரங்களால் பத்திரிகைகள் தோற்றுவிட்டன, நியாயத்தை நீதியை இழந்து விட்டன. அரசாங்கங்கள் தான் பெரிய விளம்பரதாரர்களாக இருக்கிறது. ஆகவே பத்திரிகை துறை நாம் நினைத்தபடி இல்லை. இதற்கு அடுத்தபடி ஒன்றே ஒன்று இருக்கிறது, நீதிமன்றம். நீதிமன்றம் ஒரு 2 கட்டானாகவும் இருக்கிறது, நல்லதும் செய்கிறது. என்ன, மிகச்சிறந்த தீர்ப்புகளையும் வழங்குகிறது, மிக மோசமான தீர்ப்புகளையும் வழங்குகிறது. அதனாலே உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒரு மந்திரி இருந்தார், அவர் இதோடு முடித்துக் கொள்கிறேன். ஒரு மந்திரி இருந்தார், அவர் ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கினார். அவர் போக்குவரத்து துறையில் டிரைவர் வேலை, கண்டக்டர் வேலையெல்லாம் போடுவதற்கு பணம் வாங்கிவிட்டார். அப்புறம் அது ஒரு ஆட்சியில். பிறகு வழக்கு நடந்தது. வழக்கு நடந்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன என்று கேட்டார். நீங்கள் இந்த பணத்தை ஏமாற்றிட்டீன்னு. சரி, எல்லா பணத்தையும் திருப்பி தந்துடுறேன்ட்டார். திருப்பி தந்துட்டு கோர்ட்டில் சொன்னார், நான் வாங்கியது உண்மை, அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து விட்டேன். ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய ஹைகோர்ட்டு தள்ளுபடி செய்தது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விட்டால் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகும் என்கின்ற புதிய நடைமுறை நம்முடைய நீதிமன்றத்தால் நடைமுறைக்கு வந்தது. அவர் வெளியாகிவிட்டார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இந்த வழக்கை தானாக இழுத்து வைத்து கொண்டு லஞ்சம் வாங்கியதை திருப்பி கொடுத்து விட்டால் நீ விடுதலை ஆகிவிடலாம் என்றால், திருடன் திருடியதை கொண்டு போய் திரும்ப வைத்து விட்டேன், என்னை விடுதலை செய் என்று சொல்லுவான் என்று சொல்லி சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு பெரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை திரும்ப இழுத்து நடத்துகிறா என்று சொன்னார். மீண்டும் அந்த வழக்கு நடக்கிறது. அதிலே தான் அவர் சிறைக்கு போனார். சிறைக்கு போனவுடன் தனியாகத்தான் போனார். உடனே நீ உனக்கு ஏதாவது ஒரு மதிப்பு வேண்டாமா என்று சொல்லி சிறையில் இருக்கிற மனிதனை மந்திரியாக ஆக்கினார் நம்முடைய முதலமைச்சர். கவர்னர் சொன்னார், இதற்கு எப்படி நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும், ஆகவே இது சட்டப்படி தப்பு என்று சொன்னார். அதெல்லாம் கிடையாது, சட்டப்படி அது என்னுடைய உரிமை, முதலமைச்சருடைய உரிமை. யாரையும் மந்திரி ஆக்குவேன், அது கழுதையை கூட ஆக்குவேன், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது என்று சொன்னார். கோர்ட் ஒத்துக்கொண்டது. அவர் மந்திரியாகவே சிறையில் இருந்தார். இந்த நாட்டிலே போய் இவர் என்ன
மாறுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஏங்க சிறையில் இருப்பவனை மந்திரி ஆக்குவேன் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவேன்? அப்புறம் ஜெயிலர் டே வெளியே போய் படுத்துக்க, நான் அந்த குளிரூட்டி அறையில் நான் படுத்துக்கொள்கிறேன். செல்லில் போய் ஜெயிலர் படுத்துக்கொள்வான், நம்ம மந்திரி ஜெயிலர் ரூமில் ஏசியில் படுத்துக்கொள்வார். ரொம்ப கேவலமாக நடக்குது, எதுவுமே சொல்ல முடியாதது. தேவடியார் தெருவில் பத்தினி மோசமானவங்க என்பது போல் இன்றைய நிலைமை இருக்கிறது என்பது தான் முக்கியமானது. இதில் நம்முடைய சகாயம் ரொம்ப நேர்மையாக இருந்து வெளியே வந்தார் பாருங்கள், அதுதான் இதில் சிறப்பு. போடா, இதற்கு துணை போவதை விட நான் வெறும் ஆளாக வீதியில் தெரிவது நல்லது என்று ஒரு தீமைக்கு துணை போக மாட்டேன் என்று சொல்லுகின்ற மனிதன் தலையாய மனிதன். இன்றைக்கு அதிகார வர்க்கம் தீமைக்கு துணை போய் கொண்டிருக்கிறது, நம்முடைய பத்திரிகை துறை தீமைக்கு துணை போய் கொண்டிருக்கிறது, நீதிமன்றங்கள் ரெண்டும் கெட்டானாக இருக்கின்றன. பல வழக்குகள், ஒரு 20 தடவை தப்பு செய்த ஒருவனை நீதிமன்றம் ஒவ்வொரு தடவும் ஜாமீனில் விட்டு கொண்டிருந்தால் அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நுழைவானா மாட்டானா? 21வது தடவை ஜாமீனில் வரலாம்ல? ஹிஸ்ட்ரி சீட்டரையெல்லாம் பிடித்து ஒழுங்குபடுத்தி அவனை உள்ளே வைக்கின்ற தன்மை நம்முடைய நீதிமன்றத்துக்கு இல்லையே. ஆகவே இதில் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் என்ன, இன்னும் ஒரு 10 வருஷம் இந்த இருண்ட வாழ்க்கையை நடத்தி விட்டு போக வேண்டியதான். இன்னும் என்னை விட கூடுதலான காலம் சகாயத்திற்கு தான் சிரமம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சகாயத்தை பற்றிவிட்டு சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சகாயம் செய்த தப்பு என்ன என்றால், கோவணம் கட்டாத ஊரில் கோவணம் கட்டிய பைத்தியக்காரன்.